பாப்பா காலைல எந்திரிச்சு வரும்போதெல்லாம் நல்லா தான் வந்து இருந்தா. வந்த உடனே வந்து அம்மா தூக்குமா அப்படின்னு சொன்னால, சரி தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து மேடையில் கிச்சன் மேடையில் உட்கார வச்சுருந்தேன். அங்கே ஸ்வீட் கார்ன் இருக்கும், அதை வச்சு விளாண்டுட்டே இருந்தா. அவங்க அப்பா வந்துட்டு வாமா ஸ்கூலுக்கு போகணும் குளிக்கணும்னு கூப்பிட்டோடனே ஒரே அழுக. கிளம்புற வரைக்கும் பயங்கரமாக வந்து அழுக. அத்தையும் மாமா வேற வாக்கிங் போயிருந்தாங்க, இல்லைன்னா அவங்க கூட சமாளிச்சிருப்பாங்க. பட் அவங்களும் வந்து இல்லைன்னொன்னே எங்களால் வந்து சமாளிக்கவும் முடியல. கரெக்டாக கிளம்பும் போது தான் மேடம் வந்து ஹாப்பியாக வந்து டாட்டாலாம் வந்து காட்டிட்டு கிளம்புனாங்க. என்னன்னே தெரியல, 2 நாள் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்களா. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணுன்னே ரொம்ப நாள் கழித்து மேடம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மதிய லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பும் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு ஒரு தொக்கு மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து திணையை வந்து நல்லா ஊற வச்சு அதில் வந்து கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, கேரட்டு, பீட்ரூட்டு, ஸ்வீட் கார்ன், நம்மளுக்கு என்னென்ன காய் வேணுமோ அதை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்துட்டு இந்த திணையை வந்து நல்லா மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அந்த காய்கறி கூட சேர்த்து நல்லா வந்து கிளறினோடனே ஒரு மாவு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நல்லா உருட்டி இட்லி செட்டில் போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஸோ பாப்பாவோட லஞ்சுக்கு வந்து மோர் குழம்புல சாதமும் வச்சுட்டு கொஞ்சமாக அந்த தொக்கு வச்சுட்டு கூட வந்து கொய்யாப்பழம் வந்து வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து வாழைப்பழம் தான் வந்து செவ்வாழைப்பழம் வந்து வச்சுருந்தேன். ஸோ காலையிலைக்கு வந்து அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தோசை வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.